ஹாய் ஹலோ துபாய் தமிழ் தோழன் வீவர்ஸ். இப்போது நிறையா நான் ஜாப்ஸ் தேடி நம்ம மக்கள் ஊர்லேருந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் இப்போது எல்லாருக்குமே தெரியும், துபாயில் நிறையா ஜாப்ஸ் ஓப்பனிங்ஸ் இப்போ வந்துகிட்ருக்கு. முன்னாடி ரியல் எஸ்டேட் கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரியல் எஸ்டேட் தான் ரொம்ப பீக்கில் இருந்துகிட்ருக்கு. அதனால் நிறையா ரெவன்யூஸு வேர்ல்டு வைட்லேருந்து பார்த்திங்கனாக்கா நிறையா இன்வெஸ்டர்ஸ் இப்போ துபாயில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ரியல் எஸ்டேட்டில். அதே போல் பிஸ்னஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஜாப் மார்க்கெட்டுமே பூம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பரவலாக நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் விசிட்டில் வர்றவங்களுக்கு நிறைய ஜாப் கிடச்சி அவங்க எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நிறைய பேர்கிட்ட பேசக்குள்ளே தெரியுது. ஸோ அதனால் இப்போது நிறையா ஊர்லேருந்து வரவங்க பார்த்திங்கனாக்கா அதிகமான பேர் வர்றது யாருன்னு சொல்லி பார்த்தாக்கா ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் தான் நிறைய பேர் வர்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ள மக்கள் ஊர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே அமீரகத்துக்கு வராங்க, துபாய்க்கு வராங்கன்னு சொன்னாக்கா அது கொஞ்சம் பர்சன்டேஜ் லெவலில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காரணம் இப்போ உதாரணத்துக்கு ஐடியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே விட ஊரில் ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஜாபில் அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜிஸ்லாம் ஊரில் நிறையாவே இருக்குது கம்பேரிட்டிவ்லி பார்க்க போனாக்கா. இப்போது சமீப காலமாக துபாயிலையும் அதே போல் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்குது. பட் அந்த தேவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ. அதனால் ரொம்ப ரேரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் இங்கே ஜாப் கன்வெர்ட் ஆகி வர்றதுக்கு, ஐ மீன் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதுக்கு. அதை தவிர வேறு இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க, மெக்கானிக்கலில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது வேறு கெமிக்கல் ரிலேட்டடில் உள்ளவங்க, அந்த மாதிரி உள்ளவங்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பெரிய இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்க இப்போ ஊர்லெலாம் ரிலையன்ஸு, அதானி அந்த மாதிரி பெரிய பெரிய குரூப்ஸ்லாம் வேலை பார்க்குறவங்க இங்கே வர்றதுங்கிறது அதுவுமே ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூஜியோ இல்லை பிஜியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வர்றாங்க அமீரகத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. அதனால் அவங்களுக்கு தேவையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் இங்கே வர மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு இங்கே வர்றாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான என்ட்ரி லெவல் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக ஸ்டார்டிங் சேலரி எந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் போனாலுமே, அதாவது ஒரு கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அஃபிஷியலாக ஒரு ஆஃபீஸ் லெவலில் ஒரு வேலை கிடைக்கிது, அதாவது ஆஃபீஸில் இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு அட்மினில், ஒரு ரிசப்ஷனில், ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட்டு, ஒரு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், அந்த மாதிரி சின்ன சின்ன ஜூனியர் லெவலில் ஜாப் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாக்கா இங்கே ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறது ஒரு 2500 3000 திரஹம்ஸ் வரையும் இருக்கும். இது ரொம்ப மினிமலான ஒரு சேலரி, ஸ்டார்டிங் பேக்கேஜ் ஒரு கிராஜுவேட்டுக்கு. நீங்கள் எல்லா விதத்துலேயும் அந்த கம்பெனிக்கு சூட்டபிளாக இருந்தீங்கன்னாக்கா, ஓரளவு கம்யூனிகேஷன் இருக்கணும், ஓரளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நீங்கள் பார்க்க போகிற வேலையை பற்றி கொஞ்சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த 2500 3000 திரகம் வரையும் சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3000 திரகம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிங்க, 22 ரூபா ஒரு திரகம் அப்படிங்கிறது 22 ரூபா. அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதில் என்ன மாதிரி என்ட்ரி லெவல் ஜாப் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு பிகாம் படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா அவர் கோர் ரிலேட்டட்னு சொல்லி ஜாப் பார்த்தாக்கா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக உள்ளது, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உள்ள ஜாப் தான் கிடைக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப பேருக்கு அந்த மாதிரி அவங்க படித்த எக்ஸாக்டான அதே ஃபீல்டில் வேலை கிடைக்கிறது இல்லை. அதுதான் ஒரு சேடான ட்ரூத்து. என்ன ரீசன்னாக்கா 3 மாதம் விசிட்டில் பார்ப்பாங்க, எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, 1 மாதம் வரையும் பார்ப்பாங்க, 2 மாதம் பார்ப்பாங்க, 3ஆம் மாதம் விசிட் முடிய போகுது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், திரும்ப ஊருக்கு போகக்கூடாதுங்கிறதுனால ஏதோ ஒரு ஜாபில் கிடச்சி போகிற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதுதான் ஒரு ரியலான ஃபேக்ட்டும் கூட. இங்கே ஒரு பிகாம் படிக்கிறாருனாக்கா ஒரு அக்கௌண்ட்ஸ் லெவலில் அவர் பார்த்தே ஆகணும், எனக்கு அக்கௌண்ட்ஸ் தான் வேணும்னு சொன்னாக்கா ஒரு ஜூனியர் அக்கௌண்டண்ட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாக்கா ஒரு அட்மின் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி, அதுவும் இல்லைனாக்கா ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டு, அதுவும் இல்லைனாக்கா ரொம்ப மினிமல் என்ட்ரி லெவல் ஜாப் நான் சொல்கிறேன். பேசிக் ஸ்கில்லில் வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு, ஒரு பிகாம் முடித்தவங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லை அப்படின்னா அட்மின் அசிஸ்டண்ட், அந்த மாதிரி ரொம்ப ஜூனியரில் வேரோஸ் அசிஸ்டண்ட்லாம் நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும். இங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லி பார்த்தாக்கா ஜபுலலி இருக்குது, ஃப்ரீ ஜோன், அது ஃப்ரீ ஜோன் இல்லாத ஜபுலலி இருக்குது. அப்புறம் டிஏபின்னு சொல்லுவாங்க, துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கு, அங்கே நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அதே போல் அல்கு சைடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரியல் ஏரியா கொஞ்சம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேரோஸ் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அங்கெல்லாம் பெரிய ஸ்கில்லு தேவைப்படாது. அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு இன்வென்ட்ரிக்கு பார்த்துக்கணும், ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசிக் ஒர்க்கு தான் இருக்கும். என்ட்ரி லெவலில் இந்த மாதிரி கிடைக்கும். அதே போல் ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் இருக்கிறாரு, ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறாரு அல்லது ஒரு ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காருன்னு சொன்னாக்கா அவர் எந்த ஜாபில் வேணாலும் போய் அடாப்ட் பண்ணிக்கலாம்.
காரணம் வந்து இங்கே டைரெக்டாக கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு ஒரு கோரான ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் அவங்க இப்போ கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து அவங்களுக்கு தேவையான கோர் ரிலேட்டடான அடிஷ்னல் கோர்சஸ் எல்லாம் படிச்சிருந்தாக்கா அது வேறு செக்டர் அது, ஓகேவா? இப்போது கெமிஸ்ட்ரி இங்கே வந்து பெட்ரோகெமிக்கல் இங்கே நிறைய இருந்துகிட்டு இருக்குது, ப்ராசஸ் பண்ணுறாங்க. பட் துபாயில் பெட்ரோல் கிடையாது, ஆயில் கிடையாது. அபுதாபியில் இருக்குது. அந்த கம்பெனிஸ்க்கெலாம் வந்து நிறைய கம்பெனிஸ் சப்போர்ட்டிங் கம்பெனிஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க. அதாவது கேஸ், ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸு, ரா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு வந்து இங்கே துபாயில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ட்ரேடிங் கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த பேசிக் நாலேஜ் உள்ளவங்களை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டட் இருக்கும். ஸோ அதனால் வந்து சாதாரணமாக பேசிக்காக அந்த பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ், பிகாம், பிபிஏ இவங்களுக்குலாம் வந்து என்ட்ரி லெவல் ஜாபுங்கிறது இவ்வளோ தான் இருக்கும். இந்த மாதிரி என்ட்ரி லெவல் ஜாபுக்கு வந்து பெருசாக அவங்களோட டிகிரியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் எப்படி வந்து ரிசப்ஷனில் இருப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அல்லது நீங்கள் பிபிஏ படிச்சிருக்கீங்க, எப்படி வேரோஸ் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. உங்களை வந்து மெஜாரிட்டியாக வந்து ஒரு இன்டர்வியூவர் வந்து உங்கள்கிட்ட என்ன பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, உங்களோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பிஸ்னஸை பற்றி, அந்த ரோலை பற்றி என்ன தெரியுது, ப்ளஸ் கொஞ்சம் கம்யூனிகேஷன். ஏன்னா அங்கே உள்ள அஃபிஷியலாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இதில் நீங்கள் ஹிந்தி பேச உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நம்ம முக்கால்வாசி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது. என்ட்ரி லெவலில் உள்ளவங்களுக்கு ஹிந்தி கற்றுக்க முடியாது. ஈவன் எனக்குமே ஹிந்தி பேச தெரியாது. ஆனால் நான் 13 வருஷமாக நானும் துபாயில் தான் இருந்துகிட்ருக்கேன். ஹிந்தி பேச தெரியாது தான், ஆனால் எனிஹாவ் சமாளிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஹிந்தி பேச தெரிஞ்சிச்சுனாக்கா இந்த என்ட்ரி லெவல் ஜாபுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். காரணம் வந்து நீங்கள் கிரவுண்ட் ஸ்டாஃபோட நீங்கள் நிறையா கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து இங்கிலீஷ் அவ்வளோதான் ப்ராப்பராக பேச வராது. அதனால் ஹிந்தி தெரிஞ்சினாக்கா ஒரு அடட் அட்வான்டேஜ். பேசிக் சேலரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2,500 3,000 கிடச்சிச்சினாக்கா வெல் அண்ட் குட் ஃபார் ஃப்ரெஷர்ஸுக்கு. அதே போல் விசா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. விசிட்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு விசிட் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப மேனிட்ரிங்க. இப்போ புது லா கூட வந்திருக்கு. அதே போல் வந்து உங்களுக்கு சேலரியும் ஆன் டைமுக்கு துபாயை பொறுத்த வரைக்கும் வந்துடும். பெண்டிங் வைக்க மாட்டாங்க. ஒரு சில ரொம்ப ரேரான கம்பெனியில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுனாக்கா பெண்டிங் வரும். பட் அப்படி இல்லாத கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெண்டிங் வராது. இப்போ ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸுக்கு வந்து நிறைய இந்த லாஜிஸ்டிக்ஸில் சம்மந்தமான வேலைகள் வந்து நிறையா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு செய்திகள் வருது. அதே போல் சேல்ஸ் ரிலேட்டடான ஜாப் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு வராங்க, ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸு ஒரு இங்கிலீஷ் ஓரளவு கம்யூனிகேட் பண்ண தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா சேல்ஸ் ஜாபுங்கிறது சரட்டு மணிக்கு எல்லாருக்குமே கிடைக்குது. சாதாரணமாக நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க, ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க, சேல்ஸுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மக்களோட பேசி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாக்கா சேல்ஸ் ஜாப் வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே கிடைக்காது. அது கிராஜுவேட் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் கோர் பேக்ரவுண்ட் என்ன, மேஜர் என்ன, அதெல்லாம் எக்காரணத்தோட அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. சேல்ஸ் ஜாபுக்கு வந்து நல்ல டேலண்டாக இருக்கீங்களா, பேசுகிறீங்களா, கம்யூனிகேட் பண்ணுறீங்களா, அது மட்டும் இருந்தாலே போதும். சேல்ஸ் ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் சேலரிங்கிறது அதே தான், 2,500 3,000 dirhams வரையும் கிடைக்கும். ப்ளஸ் கமிஷன்ஸு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேர்ஹவுஸ் அசிஸ்டண்ட்டு, அட்மின் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த லாஜிஸ்டிக் எக்ஸிக்யூட்டிவ், பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் ஆஃபீஸரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து ஓடி அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. ஓட்டிங்கிறது இங்கே வந்து டைமிங் வந்து 9 to 6 ஜாப்னா 9 to 6 தான் இருக்கும். அஃபிஷியலாக பார்க்க போனாக்கா ஓவர் டைம் அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து ரீட்டைல் அவுட்லெட்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து மேபி அவங்க வந்து ஓட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக வந்து ஒரு கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைக்கும். ரொம்ப பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ண வேணாம். இவ்வளோ தான் சேலரி இருக்கும், பேசிக் லெவலில் இருக்கும். 2 வருஷம் ஒரு விசா, 2 வருஷம் ஒரு விசாங்கிறது வந்து 2 வருஷம் இங்கே அமீரகத்தில். அதை முடிச்சுட்டு நீங்கள் 2வது ஜாப் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன 2 வருஷம் நீங்கள் கேதர் பண்ணீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மேலே போக்குள்ள உங்களுக்கு கூடுதல் சேலரி கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க. ஸோ இதுதான் ரியல் ஃபேக்ட். இதை தவிர வேறு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸுக்கு என்ன மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கும், அல்லது இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் கோராக நல்ல நாலேஜ் இருக்குது, அல்லது இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சுட்டு அவங்க அந்த ரிலேட்டடான மேஜரில் நிறைய கோர்ஸ், அப்டேட்டடான கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே கிடைக்கும். இதை தவிர ஐடியை பற்றி பேசினா தான் நிறைய பேசலாம் இங்கே. ஸோ அதுக்கு உள்ள அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கு உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் நான் வந்து போடுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண தான் வீடியோஸ் மேலே வருங்கிறாங்க யூடியூப் அல்காரத்தில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.